தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய நிகழ்வில் உத்திரமேரூரில் அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் சுவாமிகள் பாடிய திருப்புகழையும் அப்பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் அளித்த விரிவுரையையும் நாம் காண இருக்கிறோம். சுருதி மறைகள் இரு நாலு திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இருடி 7 பேர்கள் சுடர் மூவர் சொலையில் முடிவில் முகியாத பகுதி புருடர் நவநாதர் தொலைவில் முடிவின் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் 1 கோடி அமரர் சரணர் சதகோடி அறியும் அயனும் 1 கோடி இவர் கூடி அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவு உள் அறியும் அறிவு ஊற அருள்வாயே. வரைகள் தவிடு பொடியாக நிருதர் பதியும் அழிவு ஆக மகரச் சகதி அலறு ஆக முதுசூரும் மடிய அலகை நடமாட விஜய வனிதை மகிழ்வாக மலிவு சிதறி இறை தேடி வரு நாய்கள் நரிகள் கொடிகள் பசியார உதிர நதிகள் அலைமோத நமனும் வெறுவி அடிப்பேன மயில் ஏறி நளின உபயகர வேலை முடுகு முருக வடமேறு நகரி உரையும் இமையோர்கள் பெருமாளே என்பதாக உத்திரமேரூர் திருப்புகழ் அமைகிறது. தொடர்வது இப்பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் அருளிய பொழிப்புரையாகும். மலைகள் தவிடு பொடிபடவும் அசுரர்களது ஊர்கள் அழியவும் மகர மீன்கள் வாழும் கடல் சேறுபடவும் பழமையான சூரபத்மனும் அவனை சேர்ந்தவரும் மாய்ந்து ஒழியவும் பேய்கள் மகிழ்ச்சியினால் ஆடவும் வெற்றி மங்கை கழிக்கவும் அசுரர்களது தலைகள் உருளவும் இரையை நாடி வரும் நாய்கள் நரிகள் காக்கைகள் முதலியவைகள் பசியாரவும் உதிர ஆறு பொங்கி அலைமோதி ஓடவும் கூற்றுவனும் அஞ்சி திருவடியை விரும்பி துதிக்கவும் மயிலின் மீது ஆரோகணித்து பதும நிதியை வழங்குவதாகிய திருக்கரத்தில் விளங்கும் வேலாயுதத்தை வேகமாக விடுத்தருளிய முருகக் கடவுளே, உத்திரமேரூரில் எழுந்து அருளியவரே, தேவர்கள் போற்றும் பெருமையின் மிக்கவரே, உபநிடதங்கள் வேதங்கள் எண்திசை தலைவர்கள் முனிவர்கள் குற்றமில்லாத 7 ரிஷிகள் 3 சுடர்கள் சொல்ல ஒண்ணாத பெருமை உடையவரும் உகமுடிவில் முடியாதவருமாகிய பிரகிருதி புருடர் 9 நாதர்கள் நெடுந்தொலைவில் உள்ள நட்சத்திர உலகில் வாழ்பவர்கள் மறையவர்கள் அரிய கருத்துகளுடன் கூடிய 1 கோடி நாராயணர்கள் நான்முகர்கள் ஆகிய இவர்கள் அனைவரும் ஒருங்கு கூடி ஆராய்ந்து பார்த்து அறிய முடியாத தேவரீருடைய திருவடிகளை அடியேன் அறிந்து கொள்ளுமாறு அறிவினுக்குள் அறியும் அறிவு வெளிப்பட அருள் புரிவீர் என்பதாக இப்பாடலின் பொழிப்புரை அமைந்துள்ளது. தொடர்வது இப்பாடலுக்கான விரிவுரை. முதலில் வரும் சொல் ஸ்ருதி என்பதாகும். ஸ்ருதி என்றால் உபநிடதங்கள். வேத முடிவாக ஞான காண்டமாக விளங்குவது உபநிடதங்கள். எழுதி படிக்காமல் செவியினால் கேட்கப்படுவதனால் இப்பெயர் எய்தியது. மிக மிக நுணுக்கமான பகுதிகளை உடையது. இத்தகைய உபநிடதங்களாலும் முருகவேளின் திருவடியை அறிய முடியவில்லை. தோன்று பர சாக்கிரமும் கண்டோம், அந்த சொப்பனமும் கண்டோம், மேல் சுழுத்தி கண்டோம், ஆன்ற பர துரிய நிலை கண்டோம், அப்பால் அது கண்டோம், அப்பாலாம் அதுவும் கண்டோம், ஏன்ற உபசாந்த நிலை கண்டோம், அப்பால் இருந்த நிலை காண்கிலோம் என்னே என்று சான்ற உபநிடங்களெல்லாம் வழுத்த நின்ற தன்மயமே சின்மயமே சகசத் தேவே என்று வள்ளலார் சுவாமிகள் தமது திரு அருட்பாவில் அழகுறப் பாடுகிறார். தொடரும் சொல் மறைகள் என்பதாகும்.
அநேக பொருள்கள் இலைமறை காய்போல் தன்னகத்தே மறைய விளங்குவதால் வேதம் மறை என பெயர் பெற்றது. வேதம் என்பது அறிவு நூல் எனப்படும். அத்தகைய மறைகளும் இளம் பூரணன் இணையடியை காணாது திகைக்கின்றது. அந்தரம் இங்கறிவோம், மற்றதனில் அண்டம் அடுக்கடுக்காய் அமைந்த உள்ளவறிவோம். அங்கே உந்தரும் பல் பிண்ட நிலை அறிவோம், சீவன் உற்ற நிலை அறிவோம். மற்றனைத்தும் நாட்டும் எந்தை நினதருள் விளையாட்டந்தோ அந்தோ எள்ளளவும் அறிந்திலோம் என்னே என்று முந்தனந்த மறைகளெல்லாம் வழுத்த நின்ற முழுமுதலே அன்பர் குறைமுடிக்கும் தேவே என்று மற்றுமொரு பாடலில் வள்ளலார் மிக அழகாக பாடுகிறார். தொடரும் சொற்றொடர் 24 திசையதிபர் என்பதாகும். 8 திசைகளையும் பாதுகாவல் புரிபவர்கள். இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்பவர்கள். இவர்களாலும் திருமுருகன் திருவடிகளை காண இயலவில்லை. தொடரும் சொல் முனிவோர்கள் என்பதாகும். மன் என்றால் நினைப்பு. எப்போதும் நினைப்பவர்கள் ஆதலின் முனிவர் எனப்பட்டனர். முனிவை முனிபவர்கள் ஆதலின் முனிவர் எனினும் அமையும். சினத்தை நிந்தனை செய்ய முனிவரர் தொழ மகிழ்வோனே என்று திருப்புகழில் பாடுகிறார். தொடர்வது இருடி 7 பேர்கள் என்பதாகும். முனிவர் 7: அத்திரி, ஆங்கீரசர், கௌதமர், ஜமதக்னி, பரத்வாசர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் முதலியோர். சுடர் 3: ஒளிக்கடவுள் 3: சூரியன், சந்திரன், அக்னி. இந்த சுடர் 3 முருகனடியை காண்கின்றிலர். பகுதி புருடர். பிரகிருதி என்பது பகுதி என மருவியது. இவர் பிரகிருதி என்னும் இயற்கைக்கு அதிதேவதையாக இருப்பவர். நவநாதர் என்பதன் மூலம் சத்துவநாதர், சாலோகநாதர், ஆதிநாதர், அருளித்தநாதர், மதங்கநாதர், மச்சேந்திரநாதர், கடையந்திரநாதர், கோரக்கநாதர், குக்குடநாதர் ஆகியவர்களை கூறுகிறார். தொடரும் சொற்றொடர் தொலைவின் உடுவின் உலகோர்கள் என்பதாகும். நட்சத்திரம் மிக தொலைவில் இருப்பதனால் அவ்வுலகில் உள்ளோரும் காண்கின்றிலர் என்பார். ஒளியானது வினாடி ஒன்றுக்கு 180,000 மைல் செல்கின்றது. இந்த அளவில் வரும் ஒளி நட்சத்திரத்திலிருந்து இந்த பூமிக்கு வர 4 வருடங்கள் செல்லும். இந்த நட்சத்திரம்தான் எல்லா நட்சத்திரங்களிலும் அருகில் உள்ளது. ஏனைய நட்சத்திரங்கள் எல்லாம் மிக மிகச் செய்மையில் உள்ளவை. மேற்கண்ட வேகத்தில் வரும் ஒளி 200 வருடங்களில் பூமிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்களும் உண்டு என வானநூலார் முடிவு கட்டுகின்றனர். தொடரும் சொல் மறையோர்கள் என்பதாகும். எப்போதும் வேதங்களை ஓதுவதையே தொழிலாக உடையவர்கள் வேதியர்கள். அவர்களும் காண்கின்றிலர். தொடரும் சொற்றொடர் அரிய சமயம் 1 கோடி என்பதாகும். சமயம் என்பது நுண்ணுணர்வால் அமைந்தது. சமய பேதங்கள் பலவாக உள்ளது. புறப்புறச் சமயம் 6, அதாவது உலகாயதம், மாத்தியமிகம், யோகாச்சாரம், சௌத்திராந்திகம், வைபாடிகம், ஆருகதம் என்பதாகும். புறச்சமயம் துக்கம், மீமாம்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம் என 6ஆக உள்ளது. அகப்புறச் சமயம் பாசுபதம், மாவிரதம், காப்பாலம், வாமம், வைரவம், ஐக்கியநாத சைவம் என 6ஆக அமைந்துள்ளது. அகச்சமயம் பாஷாணவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கராந்தவாத சைவம், ஈஸ்வர விகாரவாத சைவம், சிவாத்வித சைவம் என 6 வகையாக உள்ளது. சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்றது எது என்பார் தாயுமானவர். இத்தகைய பல சமயங்களும் படிகளாக அமைய மேலாக முடிமணியாக விளங்குவது வைதிக சித்தாந்த சைவம் என்று வாரியார் சுவாமிகள் கூறுகிறார்.
அமரர் சரணர் சத்தகோடி என்பதன் மூலமாக கோடிக்கணக்கான தேவர்களும் கோடிக்கணக்கான அடியார்களும் ஐயன் அடிமலரை காணாது திகைக்கின்றனர். அறியும் அயனும் ஒரு கோடி என்பதன் மூலம் அண்டங்கள் தோறும் அயனும் அறியும் வேறு வேறாக இருந்து படைத்தல் தொழிலையும் காத்தல் தொழிலையும் புரிகின்றனர். அவ்வண்ணம் புரியும் ஒரு கோடி பிரம்ம விஷ்ணுக்களும் எம்பிரானது இணையடிகளை கண்டாரில்லை. தொடரும் சொற்றொடர் அறிவுள் அறியும் அறிவூர அருள்வாயே என்பதாகும். அத்தகைய ஞானமே வடிவாகிய திருவடிகளை அறியும் பொருட்டு அறிவுக்குள் அறியும் பரஞானத்தை வேண்டுகின்றனர். ஞானமே மோட்சத்திற்கு சாதனம். ஆதலின் அறிவினை அறிதலே பொருள். இதனையே சிவபெருமானுடைய திருச்செவியில் குமரவேள் உபதேசித்தார். அறிவை அறிவதுவே ஆகும் பொருளென்று உறுதி சொன்ன உண்மையினை ஓரும் நாள் எந்நாளோ என்று தாயுமான சுவாமிகள் பாடுகிறார். நிறைவாக உத்திரமேரூர் என்கிறார். இப்பாடலில் வடமேரு என்று வரும் சொல் உத்தரமேரூரை குறிக்கிறது. ஔனரை அழித்த அண்ணலே, உத்தரமேரூர் மேவும் முருகவேளே, யாராலும் காண முடியாத தேவரீரத அடிமலரை அடியேன் காண அறிவுக்குள் அறியும் அறிவை தந்து அருள் புரிவீர் என்பது இப்பாடலின் கருத்துரையாக அமைந்துள்ளது. இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் அருணகிரிநாதர் அருளிச் செய்த மற்றுமொரு திருப்புகழையும் அதற்கு நம் வாரியார் சுவாமிகள் அளித்த விரிவுரையையும் தொடர்ந்து சிந்திப்போம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.